வணக்கங்க. ஆர்யா ரெடிமிக்ஸ் அண்ட் ஃப்ளையாஸ் பிரிக்ஸ்லேருந்து திருமலைமலத்திலேருந்து பேசுகிறேங்க. நம்ம கம்பெனியில் வந்து சாலிட் பிளாக் அண்டு ஃப்ளையாஸ் பிரிக்ஸு க்ரெஷர் மெட்டீரியல் வந்து நாங்கள் சப்ளை பண்ணிகிட்ருக்குறோம். ஃப்ளையாஸ் பிரிக்ஸ் வந்து ஒரிஜினல் குவாலிட்டியில் ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் ஃப்ளையாஸ் யூஸ் பண்ணுறோம். சிமெண்ட்டு ஓபிசி 53 கிரேட் யூஸ் பண்ணுறோம். க்ரெஷர் டஸ்ட்டு 4 mm to டஸ்ட் வரைக்கும் க்ரெஷர் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம். ஃப்ளையாஸ் பிரிக்குக்கு ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க. எல்லாமே வந்து ஒரிஜினல் குவாலிட்டி. கம்பெனியில் பொறுத்தளவுக்கு குவாலிட்டி அண்டு சைஸ் மட்டும்தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். க்ரெஷர் மெட்டீரியல் டஸ்ட்டு வந்து இதில் இந்த பின்னில் போட்டுக்கிறோம். இது வெயிங் பின். ஆக்சுவலி ஃப்ளையாஸ் வந்து ட்ரை ஃபஸ்ட் குவாலிட்டி ட்ரை வந்து இதில் சைலோவில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்க சார். சிமெண்ட்டு அந்த இதில் யூஸ் பண்ணிக்கிறோம். இதுங்க சிமெண்ட் அந்த சைலோ சிமெண்ட்டு அந்த சைலோவில் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்க. இப்போ இது வந்து வெயிங் சிஸ்டம். ஓகேங்க சார். ஓன் மிக்ஸ்டு டிசைனில் க்ரெஷர் டஸ்ட்டு, சிமெண்ட்டு, ஃப்ளையாஸ் இது 3 மெட்டீரியல் தான் நாங்கள் யூஸ் பண்ணி பேட்சிங் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒவ்வொரு மெட்டீரியல்லையும் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 kg தான் போயிருக்கும். ஓகே, கரெக்டாக இருக்கும். வெயிங் சிஸ்டம் போட்டு மிக்சருக்கு போயிடும். மிக்சரில் இருந்து அந்த பின்னுக்கு போயிடும். அங்கே ஹைட்ராலிக் பின்னுக்கு போயிடும். வெயிங் பண்ண மிக்சரில் எல்லா மெட்டீரியல் வந்து மிக்சிங் ஆகி கன்வேயர் வழியாக ப்ரெஸ்ஸிங் மிஷினுக்கு போயிடும். அங்கேருந்து ப்ரெஸ்ஸிங் பண்ணி கல் வந்து கன்வேயர் வழியாக வந்து வெளியில் வந்து ரோபோட்டிக் சிஸ்டத்தில் நம்ம எடுத்து வைக்கிறோம். மேனுவலாக எடுத்து வைக்கிறதில்ல, ரோபோட்டிக் சிஸ்டத்தில் நம்ம எடுத்து வைக்கிறோம். கல் வந்து எக்காரணத்தை கொண்டு டேமேஜஸோ கிராக்ஸோ எதுவும் வராது. ஃபுல்லி மெஷினரி தான் பண்ணுறோம். மேனுவலாக பண்ணோம்னா நம்ம வந்து நிறைய டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது முடிச்சதுக்கப்புறம் ஒரு நாள் 24 hour வந்து செட்டுக்குள்ளேயே நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ண கல்லை வந்து வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் வெளியில் எடுத்து அடுத்த நாள் 24 hours அப்புறம் வெளியில் எடுத்து அட்டி போட்டு 10 days க்யூரிங் பண்ணுறோம். 15 நாள் க்யூரிங் முடிஞ்சதுக்கப்புறம் அட்டியில் இருக்கிற கல்லை எடுத்து பண்டல் பண்ணிடுவோம். இது மாதிரி நாங்கள் பண்டல் பண்ணிடுவோம். பண்டல் பண்ணிவிட்டு நம்மகிட்ட கிரான் லாரி இருக்குது, அதில் வந்து லோட் பண்ணி நாங்கள் சேல்ஸுக்கு அனுப்பிட்டுருவோங்க. கல் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் வந்து சூப்பராக இருக்குங்க எங்கள் கல். சரிங்களா? இப்போ பாருங்கள், போடுறோம் பாருங்கள். எப்படி தூக்கி போட்டிங்கனாலும் எவ்வளோ இருக்குது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம கல். ஃப்ளையாஸ் கல்ல இப்போ 2 கல் அடிக்கிறோம் பாருங்கள். நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பாக பாருங்கள். இப்போ 9 inch 4 inch 3 inch. ஓகேங்க சார். இந்த கார்னர்லாம் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஒரு கல் வந்து 3.2 கிலோ. 3.2 கிலோ. டெலிவரியில் எங்கெங்க சார் பண்ணலாங்க சார்? 25 கிலோமீட்டர் ரேடியஸ், அதாவது அப் அண்ட் டவுன் 50 கிலோமீட்டர்ஸுக்கு வந்து ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கு மேலே போச்சுன்னா நான் எங்கள் ஓன் வண்டியில் டீசல் கன்சப்ஷன் மட்டும் நாங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேவை அப்படின்னா கம்பெனிக்கு வந்து விசிட் பண்ணுங்கள்.